السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே தொடர்ச்சியாக நோன்புகளை நோற்று, மேலும் கடமையான இஷாவுக்கு பிறகு உபரியான கூடுதல் தொழுகையாக இருக்கக்கூடிய கியாமுல் லைலை தொழுதவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை தொடர்ந்து அறிவதற்காக இங்கே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சபையினுடைய கையில் மார்க்க புரிதலில் நமக்கு தருவானாக பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த வார்த்தைகளை ஆரம்பிச்சேன். கணியத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் ஜிஹாத் மற்றும் பத்ர் என்ற இந்த தலைப்பின் கீழே நேற்றைய தினம் ஜிஹாத் சம்பந்தமான சில புரிதல்களை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதே புரிதலோடு இஸ்லாத்தின் முதல் முக்கிய போராக பார்க்கப்படுகின்ற பத்ர் யுத்தம் பற்றிய செய்திகள் மற்றும் அதன் சில படிப்பனைகளை நாம் சுருக்கமாக அறிவதே இந்த அமர்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. கணியத்துக்குரியவர்களே, நாம் நேற்று ஒரு செய்தி பதிவு செய்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாதிலே நேரடியாக களத்திலே பங்கெடுக்கக்கூடியது ரஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பும், அதிலே படை தளபதிகளை நியமித்து சில வேலைக்காக குழுக்களாக அனுப்புவதற்கு சரியா என்று நாம் சொல்லியுள்ளோம். அந்த அடிப்படையிலே இந்த பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்பாக இதற்கு முன்பாக இது மாதிரி பல சரியாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தார். அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், சில வியாபார கூட்டங்களை இடைமறிப்பது, அவர்களுடைய அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக அனுப்பியிருந்தார்கள். பெரிய அளவு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதல்ல. பத்ர் யுத்தம் தான் இஸ்லாமிய முதல் பெரும் போராக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பல தலைவர்களை நியமித்து சரியாக்களை அனுப்பியிருந்தார். அதிலே துல் உஷைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பியிருந்தார். இதனுடைய நோக்கம், அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, மக்காவிலிருந்து சிரியாவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது வியாபாரத்துக்காக போறாங்க. போகக்கூடிய நேரத்திலே அவர்களை வழிமறிக்க வேண்டும், அவர்களை வழிமறித்து அவருடைய அச்சுறுத்தலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் அவர்களிடத்திலே நாம் இழந்த செல்வத்தை மீட்க முடிந்தால் மீட்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படைக்கு சொன்ன கட்டளை. அப்ப இந்த குழு அந்த உஷைரா என்ற இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த வியாபார கூட்டம் சென்றுச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ இந்த வியாபார கூட்டம் திரும்பி வருமோ அப்பொழுது வழிமறைப்பதை நாம் என்ன செய்யணும், அடுத்த சரியாவுக்கு அடுத்த குழுவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த அடிப்படையில கரெக்டா என்ன செய்யறாங்க, இந்த ஜமாத்துல் ஆஹிர் அந்த டைத்தை கனெக்ட் பண்ணி அவங்க கிளம்புறாங்க. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எப்ப இந்த மதீனாவுடைய பகுதிக்கு வருவாங்க என்று திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, எப்பொழுதுமே தன்னுடைய நாட்டை, ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி உருவாயிடுச்சு, ஹிஜ்ரி 2 இது. அப்ப இஸ்லாமிய ஆட்சி உருவான பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக மதீனாவுடைய புறநகர் பகுதியில ராணுவ எல்லைகளை என்ன செய்வாங்க, நியமிப்பாங்க. சில குழுக்களை நியமிப்பாங்க. தாயிஃப் இது மாதிரி பல ஊர் பகுதிகள் இருப்பாங்க. அதே நேரத்துல சில ஸ்பைகளை வச்சிருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர், சில ஒற்றர்களை நியமித்திருப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த தகவல்களை சேகரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் உள்ள பள்ளியில உட்கார்ந்து வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழே மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வஹீயை பெற்று மார்க்கத்தை விளக்கமும் சொல்லுவாங்க. அதே சந்தர்ப்பத்திலே நாட்டை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள், சுத்துக்கும் குஃபார்கள், யஹூதிகள், இது மாதிரி மக்கத்து குறைஷிகளுடைய படையெடுக்கும் பயணங்கள், இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடியவராக இருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த படை திருப்பி வருவது வந்து என்ன செய்யுது, இதை மக்காவுக்கு, அதாவது மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஹவ்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, 2 சஹாபிகள், அஷ்ரத்துல் முபஷராவை சேர்ந்த 2 சஹாபிகள், அதாவது ஸயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், இந்த 2 நபித்தோழர் செய்றாங்க, இந்த வியாபார கூட்டம் கரெக்டா இந்த ஹவ்ரா என்ற இடத்துல வந்து முகாமிட்டுட்டாங்க, மதீனாவுடைய புறநகர் பகுதியில் இருக்கிறாங்க என்ற தகவலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா
50,000 தீனார்கள் தங்க காசுகளுக்கு சமமான அளவுக்கு வியாபார பொருட்கள் இருக்குது. மக்காவுக்கு முக்கிய தலைவர்களுடைய அந்த பொருட்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்களுக்கு மேல இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதற்கான ஒரு படையை நியமிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், வரலாற்றில் சில எண்ணிக்கை வித்தியாசம் 313, 14, 19, 17 இப்படியான சில வித்தியாசங்கள் இருந்தாலும் 310க்கு மேல சஹாபாக்களை செய்யறாங்க நியமித்து அந்த இடத்துல போய் அவங்க முற்றுகையிடுவதற்காக அனுப்புறாங்க. இப்படி அனுப்பும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த படையை வழிநடத்தக்கூடியவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு ஏற்பதற்கு முன்பாக. அப்ப அபூ சுஃபியான் மிக சிறந்த ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருந்தார், ராஜதந்திரி. அப்ப அவர் என்ன செய்யற, படையை வழிநடத்தக்கூடியவர் அந்த சில அதாவது மதீனாவினுடைய அந்த போக்கை பார்க்கிறார், அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை பார்க்கிறார். இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ ஸ்பை பார்க்கிறாங்கிறத சுதாரித்துக் கொண்டு சிலரை காசுக்காக கூலியை அமைத்து என்ன செய்யறாரு, சில தகவல்களை போட்டு வாங்குறாரு. இப்படியாக சில படைகள் வருதுன்னு சொன்ன உடனே அவர் சுதாரித்துக் கொண்டு என்ன செய்யறாரு, பாதையை மாற்றி விடுகிறார். அது மட்டும் இல்லாம லம்லம் பின் அம்ர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு கடிதம் கொடுக்கிறார். இது மாதிரி நம்முடைய படை வியாபார பொருட்கள் சேஃப் கிடையாது, உடனடியாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாதையை மாத்துகிறார். பாதையை மாத்தின பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மக்காவில் இந்த செய்தி போயிடுச்சு. போன பிறகு இதுதான் சந்தர்ப்பம், இங்க இருந்து வெளியில நாம அடித்து விரட்டினவங்களை. ஏன்னா ஆரம்ப காலத்துல அவ்வளவு கஷ்டம், 10 ஆண்டுகள் சொல்லுனா துயரத்தை முஸ்லீம்கள் சந்தித்தாங்க, கணவாயில கிடத்தப்பட்டாங்க. அபிசீனியா போனதுக்கு பிறகு இங்க இருந்த மக்கள் 3 ஆண்டுகள் அந்த கணவாயில வச்சு என்ன செஞ்சாங்க, அபுதாலி பள்ளத்தாக்களை வச்சு சித்திரவதை செலுத்தப்பட்டாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகுதான் ஹிஜ்ரத் போனாங்க மதீனா. அப்ப அவ்வளவு கஷ்டப்படும் போது இவங்களை ஒழிக்க முடியாம இருந்தோம். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்த நபித்தோழர்கள் கருவறுப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் என்று நினைச்சாங்க. அபூஜஹலுடைய தலைமையில படைகளை திரட்டி கொண்டு வராங்க. முக்கியமான அனைத்து குறைஷ் தலைவர்களும் வராங்க. உமையா பின் கலஃப், உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. மதீனா தன்னுடைய ஈரக்கொலையை இறக்கிடுச்சு அப்படிமா. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய தலைவர்களையும் இதுல படையை திரட்டி கொண்டு அபூஜஹலுடைய தலைமையில வராங்க. வரும்பொழுது மீண்டும் ஒரு கடிதத்தை செய்யறாரு அபூ சுஃபியான், நம்ம படை சேஃப் ஆயிடுச்சு, அவங்களுடைய நான் பாதையை மாத்தி தாண்டி வந்துட்டேன், அவங்களுக்கு பிடிக்க முடியாத தூரத்துல நான் பயணம் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாதி வழியில் அந்த கடிதம் வருது. பலர் என்ன செய்யறாங்க, திரும்பி போயிடலாம், சண்டை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அபூஜஹல் என்ன செய்யறான், இல்ல சண்டை போட்டே ஆகணும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வருகிறான். அப்ப இஸ்லாமிய ஆட்சியை எதிர்த்து இன்னொரு நாடு படையை திரட்டி வருகிறது, முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக. நேரத்தை சொன்ன கான்செப்டை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ஜிகாதுக்கான மிக அடிப்படையான நிபந்தனை இங்க நமக்கு புரியுது. இப்படி வரக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஷார்ப்பானவங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வச்சிருப்பாங்களா இல்லையா, சொத்துக்கும் புறநகர்கள்ல சில ஒற்றர்கள், அவங்க செய்தியை கொண்டு வராங்க. அபூ சுஃபியான் படையை மாறி நம்ம பிடிக்கக்கூடிய தூரத்தை தாண்டி போயிட்டாரு, மக்காவுக்கு கடிதம் கொடுத்து மக்காவிலிருந்து ஒரு படை வருகிறது என்ற செய்தியையும் என்ன செய்யறாங்க, துல்லியமாக அந்த ஸ்பை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுதாரித்துக் கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்துல இதை ஒரு போராக சந்திக்க வேண்டும் என்று என்ன செய்யல, போகல, ஒரு ஜரியாவாக அனுப்புறாங்க. ஆனால் எப்படி மாறிடுச்சு, அது போராக என்ன, மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களை கருவறுத்து விடுவாங்க, அவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. அப்ப இந்த தாவாக்களம், இந்த பிரச்சாரம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையுடைய போதனை எல்லாமே தோண்டிட்டு விடும். எதி நாட்டுக்கார பக்கத்து நாட்டுக்கார யகூதிகள்லாம் அடிச்சுட்டு போயிடுவான், நம்முடைய பாதுகாப்பு குறைந்திடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படியான ஒரு அச்சுறுத்தல், மக்களை பாதுகாக்கணும். அப்ப இப்படியான ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் என்ன செய்யணும், இதை தடுப்பதற்காக போர் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஜிஹாதுக்கு தள்ளப்படுகிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்பதான் என்ன செய்யறாங்க, படையை திரட்டிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, எல்லா அவருடைய படைகள் நெருங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உளவு பார்க்கறாங்க, எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கெடுக்கிறாங்க. அவர்கள் எவ்வளவு ஒட்டகத்தை அறுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 9 அல்லது 10 ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. அப்ப 1000 பேர் இருப்பாங்க, 1000த்துக்கு அதிகமாக இருப்பாங்க. இப்ப இவ்வளவு ஒட்டகத்தை அறுக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கணக்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் அடிப்படையிலே சில செய்திகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிக்மாவை கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த ஹிக்மாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, இந்த போரை வழிநடத்தக்கூடிய இடத்துல இப்படியாக கிளம்பும் போது அவங்களோட 2 குதிரை, 70 ஒட்டகம் தான் இருந்துச்சு. பெரிய அளவிலான போர் கவசங்கள் கிடையாது. ரமலான் மாதத்திலே சஹாபாக்கள் நோன்பு நோட்டவர்களாக கிளம்புறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்துல என்ன செய்றாங்க, அந்த பத்ருடைய இடத்தை அடையும் போது அன்றைய முந்தைய இரவு
என்ன நடக்குது பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு போர் அபாய சூழலா ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு முன்பாக அந்த முந்தைய நாள் ஒரு ஆலோசனை பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஆலோசனை பண்ணும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அதுக்கு ஆட்சியம் அதாவது ஆமோதிக்கிறாங்க அந்த கருத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, போர் செய்யறதுக்குன்னா இதுதான் சந்தர்ப்பம். நம்மளை 10-11 வருஷம் அடிச்சாங்களா இல்லையா, விரட்டுனாங்களா இல்லையா, கண்டிப்பா சந்தைக்கு அப்படிங்கிறாங்க. ரசூல் அடிச்சாங்க, அப்படி தலையை திருப்பி திருப்பி பார்க்கறாங்க. உடனே மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது ரசூலா திருப்பி தேடுறாங்க. அப்ப இதை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, சஅத் பின் முஆத் அன்சாரிகளை தான் ரசூலுல்லாஹை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கறத ஆலோசனை பண்ணி கேட்கறத பார்த்தா அன்சாரிகளை தான் எதிர்பார்க்குறீங்க போல சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு நாங்கள் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசித்தோம், உங்களுக்கு கட்டுப்படுவோம்னு சொன்னோம், உங்க இடத்துல ஒப்பந்த பயணத்தை செஞ்சோம், வாக்குறுதிகள் கொடுத்தோம், உங்களை பாதுகாப்பு வாக்குறுதி கொடுத்தோம். அதனால எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு அவங்களுடைய கவுங்கள் போனாங்களோ, பின்வாங்கி போனாங்களோ, அதே மாதிரி போக மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்துல சொல்றானே, அந்த வசனத்தை சொல்லி நாங்க அப்படி விட்டுட்டு போக மாட்டோம், இந்த கடல்ல நீங்க என்னை விழச் சொன்னாலும் நாங்க விழுவோம் சொன்னதா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பூஸ்டர். ஏன்னா அன்சாரி தோழர்கள் நம்மை அரவணைத்தவர்கள். அவர்களுக்கு இந்த எதிரிகளுடைய அந்த மூர்க்கத்தனம், அவர்கள் பட்ட துயரம் இதெல்லாம் தெரியாது. ஆனா முஹாஜிர் சஹாபாக்களுக்கு தெரியும், தன்னை அடிச்சு விரட்டி சித்திரவதைப்படுத்தினாங்க. அவர்களை எப்படியா சந்திக்கிறதுனால உறுதியா இருக்கக்கூடிய மக்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அன்றைய இரவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த மக்களுக்கு ஒரு மழையை இறக்குகிறான். அந்த மழை எப்படி இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு ஒரு சக்கீனாவா, ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு தூறல் மழையாக இருக்கிறது. அதுவே காஃபியர்கள் பக்கத்துல அதே மழை பொழியுது, மிகப்பெரிய ஒரு பேய்மழையாக அட்டைமழையாக இருக்கிறது. எதிரிகளை முன்னேற விடாத அளவுக்கு இந்த மழையை பற்றி கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. அதாவது நம்பிக்கையாளர்களே, உங்கள் மனம் சாதி அடைந்தவர்களாக சிறியதொரு நித்திரை உங்கள் சூழ்ந்து கொள்ளும்படி இறைவன் செய்ததை நினைத்து பாருங்க. ஏன்னா போர் டென்ஷன், யாருக்குமே தூக்கம் இல்லை. இதனுடைய தஃசீர் இப்னு கஸீர்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்களா, இந்த டென்ஷன்ல நாங்க இருக்கும்போது கை வாழ்ல கையில ஏந்திட்டு இருந்த மாதிரி தூங்கிடுவோம், வாழ்க்கையில விழுந்துருவோம், அதுக்கப்புறம் படிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓலப்பட்டாங்க. சஹாபாக்கள் யாருமே தூக்கம் இல்லாம தூக்கம் தொலைத்தவர்களாக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக ஒரு சாரல் மழையை ஏற்படுத்தினார். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நன்றி அது சமயம் உங்கள் தேகத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், உங்களை விட்டு ஷைத்தானுடைய அசுத்தத்தை போக்கி விடுவதற்கும், உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்துவதற்கும், உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்குமாக வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தோம். இது மோமின்களுக்கு அருளான மழையாக ஆக்கிறோங்கிறார். அந்த மழையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு அமைதி ஏற்படுத்தி, ஒரு தூக்கத்தை கொடுத்து, அதன் மூலமாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் இந்த மழை மூலமா உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்கீங்க, ஷைத்தானுடைய அசத்தை தூக்குங்க. இந்த தஃசீர்ல பார்க்கும்போது ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய தவறான சிந்தனைகள், அதை என்ன பயம், எதிரிகள் மீதான அச்சம், அல்லது ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டுமே இந்த மாதிரியான சிந்தனை வருமே, இதையெல்லாம் நீக்கும் விதமாகவும், அதே போல அந்த பகுதி பதருடைய களத்துக்கு முன்பாக சஹாபாக்கள் முகாமிட்டு இருந்த பகுதி எப்படி இருக்குன்னா, அதுல மழை பெய்யும் போது அந்த பகுதி நல்ல இறுக்கமான மண்ணாக மாறிவிடுது. ஆனால் எதிரிகள் தாழ்வான பகுதியில் இருந்தாங்க, அந்த மணல்ல அடைமழை பெய்யும் போது சேரும் சகதியுமாக மாறி, அதைத்தான் அல்லாஹ் அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த மழையை ஏற்படுத்தணும் என்பதை இந்த வசனத்தினுடைய தஃசீரில் நாம் பார்க்க முடியும். எண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த போரிலே அல்லாஹ் என்ன செய்தான், உங்களுக்கு வெற்றியை தருவோம் அப்படிங்கிற வாக்கு ஏற்கனவே கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த போர்ல உங்களுக்கு உதவி செய்வோம், நாங்க வெற்றியை தருவோம் அப்படின்ற ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருந்தோம். அதை சொல்லி ரசூல் என்ன செய்றாங்க, நீண்ட நேரம் பிரார்த்திக்கிறாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, மக்கள் எல்லோரும் அந்த மலைக்கு பிறகு தூங்க ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுவதும் நீண்ட பிரார்த்தனை செய்றாங்க. எப்ப கண்பிடிச்சு பார்த்தாலும் ரசூலா துஆ செய்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நாம அந்த அறிவிப்புகள ஹதீஸ்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பிரார்த்தனை செய்தாங்க. பிரார்த்தனை செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொல்லி காமிச்சாங்க, இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார், இதோ இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார், இதோ இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார் என்று வஹீயின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் நீண்ட நேரம் சொன்னாங்க, பிரார்த்தனை செய்தாங்க பார்க்க முடியுது. அன்று இரவு பிறை 17ஆக இருந்தது, ரமலானுடைய பிறை 17ஆக இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு இருக்காங்க. பகல்ல விடுகிறது, அந்த அதிகாலை நேரம், அந்த தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரத்துல திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அபூபக்கரே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க.
அபிஷேக், நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர் ஜிப்ரீலை இறக்கி இருக்கிறான். இதோ அவருக்கு கீழே 500 வானவர்கள் அங்கே நிற்கிறாங்க, நான் பார்க்கிறேன். இதோ இந்த படையில மீகாயில் வந்திருக்கிறார், அவருக்கு கீழாக 500 வானவர்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்யறாங்க, தோழர்களை குறிப்பாக அபூபக்கர் சித்திக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டுறதை நாம் என்ன செய்ய முடியுது, வரலாற்றில் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள், நீங்க நற்செய்தி பெறுங்க, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்ததை நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தீர்வான் என்று சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், காலையிலே அந்த பதில் களம் வருகிறது. சஹாபாக்கள் அமைதியான ஒரு உறக்கத்துக்கு பிறகு பாதத்தை உறுதிப்படுத்தியவர்களாக ஈமான் கொண்ட சமூகம் நிற்கிறது. எதிரணியிலே அல்லாஹ்வுடைய தூதரை பழிவாங்க வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று வந்த இரவெல்லாம் தூங்க முடியாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளத்திலே திகிலை போட்டார். ரசூலுல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய சிறப்புகள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு மகத்தான சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து வர்றாங்கன்னு தெரிந்தா 1 மாதத்துக்கு முன்பாக எதிரியுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும். இது மற்ற நபிகளுக்கு கொடுக்காத சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததாக ஹதீஸ்களை பார்க்க முடியும். அப்ப அந்த ஒரு திகிலை போட்டு விட்டான். திகிலை போட்ட பிறகு மூமின்களுடைய படையை அல்லாஹ் பெருமறையை பெரிதுபடுத்தி காட்டான். காஃபிர்களுடைய படை முஸ்லிம்களுக்கு கம்மியாக காட்டான். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் நம்ம பார்க்கிற பார்வைதான், அல்லாஹ் எப்படி செய்யறான் பாருங்க. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல சில பெரிய வரலாற்று சம்பவம் நம்ம சுருக்கமாக காலத்தினுடைய அருமைகளை சொல்கிறோம். போர் ஆரம்பிக்கிறது. அந்த போர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப உக்கிரமாக நடக்கிறது. இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அது சீக்கிரத்தில் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இருக்கிறான். சூரத்துல் கமர்ல இந்த வசனத்தை பார்க்க முடியும். சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுஅல்லமூனல் துபர். அது சீக்கிரத்தில் இவர்களுடைய கூட்டம் சிதறடிக்கப்பட்டு இவர்கள் புறங்காட்டி சென்று விடுவார்கள் என்று இந்த வசனத்தை ஓதியவர்களாக என்ன செய்யறாங்க, மண்ணை அள்ளி வீசுகிறாங்க. வெறும் மண்ணை அள்ளி என்ன செய்யறாங்க, அந்த எதிரிகள் மீது வீசுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அது வீசக்கூடிய அந்த மண்ணு துகள் என்ன ஆச்சு, எதிரிகளுடைய கழுத்துகளிலும் கண்களிலும் காதுகளிலும் தோள்களிலும் பதம் பார்த்தது. அவர்களை தாக்கியது. பல எதிரிகள் செய்தாங்க, கீழே மடிந்து விழுந்தார்கள். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்ஃபால்ல இந்த வசனம் வருகிறது, நபியே வமா ரமைத இத் ரமைத வலாகின்னல்லாஹ ரமா. நீங்க எரியும் பொழுது அது நீங்கள் எரியவில்லை, நாம் தான் அதை எரிந்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி வந்துவிட்டது. அந்த இடத்துல கூட காஃபிர்களுடைய படையில யார் இருந்தா தெரியுமா? இப்லீஸ். இப்லீஸ் இருக்கிறான். அவன் இருந்து அந்த படையை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறான். அவர்களை கிளர்ச்சி விட்டுட்டு அவங்களை என்ன செய்ய தூண்டி விட்டு கொண்டே இருந்த அந்த எதிரியாக எப்படி யாருடைய இடத்துல இருந்தாங்கன்னா, சுரக்கா இப்னு மாலிக் அப்படின்ற ஒருவருடைய அந்த தோற்றத்துல அவருடைய தோரணையில வந்திருக்கிறான். சுரக்காக வந்திருக்கிறான்னு நினைக்கும் போது ஆனா அவர் இல்லாது இப்லீஸ் அந்த அந்த அவருடைய தோற்றத்துல வந்திருந்தான். வந்துதான் அந்த பேச்சு கொண்டிருந்தான். திடீர்னு என்ன செஞ்சான், அந்த இப்லீஸ் பின் வாங்க ஆரம்பிக்கிறான். ஏன்? மலக்களுடைய இன்றி வருது. வானவர்கள் உள்ள என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த அந்த 1000 வானவர்கள் என்ன செய்யறாங்க, உள்ளே படைக்குள்ளே பார்க்கிறார்கள். இப்லீஸ் பின்வாங்கி கடலில் குதித்து விட்டான் என்பதை நம் வரலாற்றில் பார்க்க முடியும். அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறதையும் சூரத்துல் அன்ஃபால்ல 48வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அதாவது ஷைத்தான் அவருடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து, எம் மனிதராலும் உங்களை ஜெயிக்க முடியாது, நிச்சயமாக நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்ததை நீ நினைவு கூறுகிறார் நபியே என்று சொல்லிவிட்டு, இப்படி இருக்கும் பொழுது இரு படைகளும் நேருக்கு நேர் சந்திக்கவே புறங்காட்டி ஓடி பின் சென்று, நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன், நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கிறேன் என்று சொல்றான். நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையானவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடலில் குதித்து போயிட்டாங்க. அவனுடைய சிம்மாசனம் கடல்ல தான் இருக்கு, தப்பித்து விட்டான். அப்ப வானவர்களுடைய படை வந்த மாத்திரத்திலேயே அவன் தப்பித்து விட்டான். வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் ஒருவர் வெட்டணும் சொல்லி வாழ ஓங்குவேன், ஆனால் அவர் மண்டை பிளக்கப்பட்டவராக மூக்கு உடைக்கப்பட்டவராக விழுந்து கிடப்பார், யார் வெட்டினார் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய உதவி பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவியை பாருங்க. இது பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதாவது உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் உங்கள் இறைவனிடம் கூறிய போது சூரத்துல் அன்ஃபாலுடைய 9வது வசனம், அணியணியாக உங்கள் பின்பற்றி வரக்கூடிய 1000 வானவர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் கொடுத்த அந்த வாக்குறுதி உங்களுக்கு அவன் பதிலளித்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தினாங்க. அல்லாஹ் அப்ப வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்வதே கண்ணெதிராக காட்டினான். ஜிப்ரீல் தலைமையில 500 வானவர்கள்,
மீகாயில் தலைமையில் 500 வானவர்கள். அவர்கள் போருடைய உக்கிரமமான நேரத்திலே அல்லாஹ் உதவி கொண்டு என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்தாங்க. அது பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வானவர்களுக்கு கற்றளித்தான். அதே சூரத்துல் அன்ஃபால் 12வது வசனம், நபியே உமது இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் திகிலை உண்டு பண்ணுங்கள். நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அவருடைய நம்பிக்கையாளர்களை நோக்கி அவருடைய பிடரிகளிலே நீங்கள் வெட்டுங்கள், அவர்களை கணுக்கருவாக துண்டித்து விடுங்கள். இந்த வசனத்தை என்ன செய்வாங்க, ஜிஹாத் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இது எந்த இடத்துல வருது பாத்தீங்கன்னா அந்த வசனம், சுப்ஹானல்லாஹ். எதிரிகளை அல்லாஹ்வுடைய தூதரை முஸ்லிம் படையை கொள்வதற்காக ஒரு அரசாங்கத்தை, இஸ்லாமிய அரசாங்கத்தை நாடு அடித்து துரத்தப்பட்டவர்கள் அந்த நாட்டுக்குள் புகுந்து அடிக்கும் போது தன்னுடைய உம்மத்தை பாதுகாப்பதற்காக ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறாங்க. அப்ப பக்கபலமாக அல்லாஹ்வுடைய தூதர், இது பாருங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இதனுடைய பின்னணி. இந்த ஒரு வார்த்தை எடுத்து என்ன செய்வாங்க, எதிரிகளை வெட்டுங்கள் சொல்லி இளைஞர்களை வளர்த்து அந்த நேரத்தை நம்ம விளக்கிடணும். ஆக இந்த மாதிரியாக சொன்ன பிறகு மக்கள் என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க, வெட்ட ஓங்குவாங்க. ஆனா அங்க யார் வெட்டியிருப்பாங்க, வானவர்கள் வெட்டியிருப்பாங்க. இப்படியாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக அந்த பத்ர் யுத்தம் மும்முரமாக நடைபெற்று இறுதியாக அந்த வானவர்களுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். எதிரிகளிலே யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இங்கே கொல்லப்படுவார், இவர் இங்கே கொல்லப்படுவார், இவர் இங்கே கொல்லப்படுவார் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட உத்பா, ஷைபா, உமையா, அதே மாதிரி அபூஜஹல் அனைவரும் என்ன சொன்னாங்க, கொல்லப்பட்டார்கள். அதுவும் அபூஜஹல் சின்ன 2 நபித்தோழர்கள், சின்ன பசங்களை டீ கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த மாதிரியாக 13, 14 வயசு, 15 வயசு நிரம்பிய அந்த இளைஞர்கள் அவர்கள் கையால் என்ன சொன்னாங்க, 2 சகோதரர்கள் கையால் கொல்லப்பட்டார். முஆத் என்று சொல்லக்கூடிய 2 பேரால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய குறைஷி படையினுடைய, காஃபிர் படையினுடைய தலைவன் 2 இளைஞர்களாக சிறுவர்களால் கொல்லப்பட்டார். எவ்வளவு இழிவு பாருங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் ஒரே கிணத்துக்குள்ள, அந்த பத்ர் கிணத்துக்குள்ள போட்டு என்ன செய்யறாங்க, போட்டு அவர்களே அடக்கம் செஞ்சாங்க, மூடுனாங்க. அப்ப கேட்கலாம், உத்பாவே, அபூஜஹலே, அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி கொடுத்ததை நான் அடைந்து கொண்டேன், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்கள இறந்துட்டாங்க, அவங்க பார்த்து பேசுறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, இந்த நேரத்துல அல்லாஹ் அவர்களை செவியேற்க செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன். பூமியில நம்பணும், இறந்தவங்க செவியேற்பாங்களா அப்படின்னு ஒரு குரூப்பு போவாங்க. இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க, பாத்தீங்களா இறந்தவங்க செவியேற்கிறாங்க, அப்ப அவுலியா இருக்கிறாங்க, இப்படி ஒரு குரூப் போவோம். அதனால இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சார், செவியேற்க செய்யலான்றதை தெளிவுபடுத்துறாங்க. எனக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் என்ன வாக்குறுதி, நிச்சயமாக இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாக்குறுதி கொடுத்தானே, உதவி கிடைக்கும், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி பெற்றுக் கொண்டீங்களா அப்படின்னு நினைச்சாங்க, ஏளனமாக கேட்டாங்க. இதே மாதிரி தான் நாம மறுமையிலும் சொர்க்கவாசிகளாக இருக்க காப்பிர்களை பார்த்து கேட்போம், ஃபல்யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யஹ்கூன் அலல் அராயிகி யன்துரூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தஃபீருடைய இறுதி வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள், ஆனால் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளை பார்த்து உயர்ந்த இருக்கைகளிலே இருந்து கொண்டு, என்னப்பா உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கிடைச்சதா என்று மூமின்கள் என்ன செய்வாங்க, காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்ற வசனத்துக்கு எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பார்த்தார்கள். இது பத்ர் யுத்தம் சுருக்கமான, இந்த காலத்திற்கு ஏற்ப நம்ம எவ்வளவு சொல்ல முடியுமோ சுருக்கமான வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏறாமல் இருக்கிறது. கிங்ஸ் மாதிரி சில விஷயங்களை நான் சொல்றேன். முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய இஸ்திகாமத் எதுல, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியதிலே, அல்லாஹ்வை புரிதலிலே, அவர்களிடத்துல திரும்புவதிலே, அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைத்து துஆ செய்வதிலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி இஸ்திகாமத். அல்லாஹ் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டான், உங்களுக்கு நான் இந்த இது தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு அதான் எடுத்து வச்சிருக்கிறேன், தந்துருவேன் அப்படிங்கிறேன். அப்படி இருக்கும்போது கெஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா நீங்க, உங்களுக்காக ஒரு பொருளை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதை நான் கண்டிப்பா உனக்கு தருவேன் அப்படி சொல்ற பிறகு நம்ம மனுஷங்க கூட மாறுவோம். ஆனா அல்லாஹ் வாக்குறுதி மாறுவானா? அல்லாஹை பற்றி நல்ல புரிந்த ரசூலுல்லாஹ் 13 வருஷம் அல்லாஹை பற்றி ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி படிக்க என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படி படிச்சு அந்த வஹியோடு தொடர்பு, அல்லாஹ்வோடு தொடர்பு இருந்து மக்களுக்கு அல்லாஹை பற்றி பாடம் நடத்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவான் என்பது தெரியும். ஆனாலும் என்ன செஞ்சாங்க, அன்று இரவு முழுவதும் என் இறைவா இந்த கூட்டத்தை இவர்கள் அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் பூமியிலே உன்னை வணங்குவதற்கு ஒரு நாதி இல்லாம போயிடும், ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைகிறது.
அதற்கு பிறகுதான் தேசம் எங்கும் என்ன செய்யப்படுகிறது, சஹாபாக்கள் மூலமாக தவா பணிகள் செய்யப்படுகிறது, இஸ்லாம் வீரியம் அடைகிறது. அப்ப இதற்கு பிறகு பூமியிலே உன்னை வணங்குவதற்கு ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இரவு முழுவதும் நீண்ட நேரம் தூங்காமல் இருந்தாங்க. அவ்வளவு தூக்கம் கலக்கத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, விழித்து பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப இந்த இடத்துல நம்முடைய இஸ்திகாமத் துஆவில் எப்படி இருக்கணும், நாம எப்படி துஆ செய்யணும்? நாம வெறுமனே என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு முறை துஆ செய்யும், ரெண்டாவது முறை என்ன செய்வோம், துஆ செய்யும், மூணாவது தடவை நடக்கணுங்களே துஆ கேட்கறதுக்கே நிராசை அடைஞ்சோம். நிச்சயமாக ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய அந்த அருளில எந்த காரணத்தை கொண்டும் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய துஆவை எப்படியும் நான் அங்கீகரிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக என்ன செய்வான், செவி ஏற்பான், அதற்கு பதில் அளிப்பான். உஜீபு இதா தஆனி, அல்லாஹ் சொல்கிறான், அழைப்பவருடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்கிறான். அப்படி அல்லாஹ்வை பற்றி புரிந்த ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. உறுதியாக இஸ்திகாமத்தாக துஆ செய்யும். அதே போல அந்த துஆ செய்தோட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, துஆக்கு பிறகு முயற்சியும் செஞ்சாங்க. எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அதற்கான முயற்சிகளோடு தான் என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க. இங்கிருந்து நான் ஊரை விட்டு வெளியில கிளம்பி போறேன், அப்ப எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு அல்லாஹ் பார்த்துப்போம். அதே மாதிரி நான் 10 நாள் போறேன், அப்ப எனக்கு என்ன வியாபாரம் என்ன அல்லாஹ் பார்த்துப்போம். நான் 40 நாள் போறேன், அல்லாஹ் பார்த்துப்போம். 1 வருஷம் போறேன், அல்லாஹ் பார்த்துப்போம். இந்த கான்செப்டை இஸ்லாம் சொல்லுங்க. அதற்கான முயற்சிகளை ஏற்பாடுகளை செய்து வைத்துவிட்டு பிறகு என்ன செய்யும், அல்லாஹ் பார்த்துப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லலாம், உணவளிப்பதை பத்தி அதுக்கு சொல்லி காட்டும் சொன்னால், இந்த பறவைகளை பாருங்க, காலையில கூட்டுல இருந்து பறந்து போகுது, திருப்பி போகும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வயரை எல்லாம் நிரப்பி கொடுக்குறான். ஏன், இருந்த இடத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் தான் ரஸாக், அதான் ராசிக், உணவளிக்கக்கூடியவன். ஆனா பறவைகள் என்ன செய்யுது, இந்த முயற்சி எடுக்கிறது. அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில கைத்தடி இருந்தது. அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தார், போடு அப்படின்னா பாம்பா மாறிச்சு. திருப்பி கையில அதே கைத்தடி பிரார்த்தனை செய்யறாங்க, அடினாங்க, 12 ஊற்று வந்துச்சு. அதே கைத்தடி தான் இருந்துச்சு. உடனே அடிச்சாங்களா, அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. எப்ப அல்லாஹ் அடி அப்படிங்கிறானோ அடிச்சாங்க, கடல் குழந்துச்சு. அப்ப அல்லாஹ்வை சார்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல முதல்ல கேட்கணும். கேட்டதுக்கு பிறகு அதற்கு பிறகு உள்ள முயற்சிகளை நாம் எடுக்கணும். இந்த படிப்பை நாம் பெறணும். அது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க, எப்படி இஸ்திகாமத்தாக செய்தாங்க, எப்படி அல்லாஹ்வை சார்ந்திருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பல ரெஜிமெண்ட்களை ஏற்படுத்தினாங்க. நீ வில்படை, நீ காலாற்படை, நீ பின்னாடி நிற்கணும், நீ முன்னாடி அடிக்கணும், இவர் தான் முதல்ல இருக்கணும், எல்லா செட்டப்புகளோடு என்ன செஞ்சாங்க, ரசூலா போனாங்க. அப்ப எல்லா முயற்சியும் செய்து விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீ அடித்த வாக்குறுதி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் படையை தோக்கடிச்சுவான்னு சொல்லிட்டான். ஆனாலும் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தான் கேட்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த எதிர்பார்ப்பும், அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த அல்லாஹ்வை புரிந்ததனால் அவன் மீது உள்ள அந்த நம்பிக்கையின் காரணமாக அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்துக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல எந்த ஆயுதமும் இல்லை, பிரார்த்தனை மட்டும்தான் என்னுடைய ஆயுதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இதுல ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கூலி என்று சொன்னார். அது போராக அறிவிப்பு செஞ்சிருந்தா நிறைய சஹாபாக்கள் வந்திருப்பாங்க, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஆனால் சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் கிடைத்தது அவர்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுக்கு பிறகு எந்த பாவம் செய்தாலும் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதில் கொல்லப்பட்டால் நேரடியா சொர்க்கம், ஷஹீதானா. அப்ப அப்படியான ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ்வுடைய அந்த படையிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அது மட்டுமில்லை, அவர்களுக்கு அந்த போருடைய வெற்றியையும் கொடுத்தான், உதவியையும் கொடுத்தான். உதவி என்பது கடைசி நேரத்துல வரும், அல்லாஹ்வுடைய உதவி என்பது கடைசி நேரத்துல வரும். அப்ப இது மாதிரியாக காலத்தினுடைய அருமைகளுக்கு முடிக்கிறேன். அப்ப இதோட இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். சஹாபாவுடைய தியாகம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே கட்டுப்பட்டு தன்னுடைய உயிர் போகும் தெரியும், தான் வந்திருக்கிறோம் திரும்பி போவோமா என்பது தெரியாத, உத்தரவாதம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக கொடுத்த வாக்குறுதிக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க, இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து என்ன செஞ்சாங்க, அவங்க களத்துக்கு வந்தாங்க, அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். இந்த மாதிரி அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் ஒருபோதும் திட்டாதீங்க. அவங்க நீங்க ஒரு உலக மலையளவு நன்மை, அதாவது தர்மம் செய்தாலும்,
அவர்கள் 2 கையளவும் கொடுத்த அந்த தர்மத்துக்கு ஈடாக இருந்தாங்க. எனவே காலத்தினுடைய அருமையை கருதி இந்த சில படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பதில் யுத்தத்தினுடைய அந்த வரலாற்றோடு இந்த வரலாறுகள் மூலமாக நாம் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறையிலும் சரி இந்த வசனங்கள் அருள்வது சஹாபாக்கள் ஹதீஸ்களா பதிவு செய்வது இது எல்லாமே இதிலிருந்து நமக்கான படிப்பினை பெறுகிறது. அதனால எந்த வரலாற்றை பார்த்தோமோ அந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை வாழ்க்கையை வச்சு நாம் அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அல்லாஹ்விற்கு மறுமையிலே வெற்றியையும் கூலியையும் பெறுவதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக நிறைவு செய்து வாசலாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.